தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து பேசும்போது முதலில் நாம் டிஎம்கே கட்சியின் வரலாற்றை பார்ப்போம். 1990 போதில் உருவான இந்த கட்சி சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் அடிப்படையாக அமைந்தது. அப்போது தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் அண்ணாதுரை மற்றும் அவரது கூட்டாளிகள் இந்த கட்சியை நிறுவினர். டிஎம்கே தன்னுடைய அரசியல் பயணத்தில் பல முக்கியமான மைல்கறிகளை கடந்துள்ளது. 1907 முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களை ஏற்படுத்தியது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நலத்திட்டங்களில் முன்னேற்றங்களை கொண்டு வந்தது. இந்த கட்சியின் அடிப்படை கொள்கைகள் மக்கள் ஜனநாயகம் மற்றும் நல்ல நடத்தை என்பவற்றை மையமாக கொண்டிருக்கின்றன. இப்போது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது டிஎம்கே மற்றும் அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் இடையே கடுமையான போட்டி உள்ளது. அதிமுக தனது முன்னணி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் தற்போது மக்கள் அதில் குறைவாகவே நம்பிக்கை வைக்கிறார்கள். பாஜக தேசிய அளவில் ஒரு வலிமையான கட்சியாக மாறியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அதன் தாக்கம் குறைவாகவே உள்ளது. ஆனால் அதன் தேசிய கொள்கைகள் மாநில அரசியலுக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மக்கள் தற்போது அரசியல் மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் நல்லாட்சி, சமூக நீதியுடன் கூடிய ஒரு அரசியல் அமைப்பை தேடுகிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுக, தங்களின் பழைய வாக்குறுதிகளை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சிக்கிறார்கள். இது டிஎம்கேக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கும் நிலையில் டிஎம்கே தனது அடிப்படை கொள்கைகளை வலுப்படுத்தி புதிய யோசனைகளை கொண்டு வர வேண்டும். இவ்வாறு தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் டிஎம்கே மற்றும் அதன் எதிர்க்கட்சிகள் இடையிலான போட்டியுடன் மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சவாலாக இருக்கிறது. இதற்கான தீர்வுகளை தேடுவது அரசியல் கட்சிகளின் பொறுப்பு.